எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 53வது ஸ்தோத்திரம். உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனக சரீரபூத ருக்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணக. கபீன்னா குரங்கு. கபீந்திரோ பூரி தட்சிணக. உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனக சரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணக. இதை எப்படி சொல்லணும்னா, உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனக சரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணக அப்படி சொல்லணும். சொல்லும் போதே இதை உத்தரவுன்றதை அழுத்தி சொல்லணும். அதுக்கு என்னன்றது சொல்றேன். எப்படி சொல்லணும்னா, உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதன சரீரபூத பிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிண. இது ஸ்லோகம். இதுல உத்தரம்னா வடக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. உத்தரம்னா வடக்கு. இன்னொன்னு உத்தரம்ன்றது வீடுகளுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, வீடு அந்த காலத்துல இப்பதான் உங்களுக்கு அந்த கான்கிரீட் பில்டிங் எல்லாம் வந்துட்டு. அப்ப எல்லாம் பெரும்பாலும் கூரை வீடு தான். கூரை வீடு பார்ப்போம். கூரை வீடு தான். தென்னை ஓலை பனை ஓலை வைத்த வீடுகள் தான். அப்புறம் தான் ஓடெல்லாம் வந்தது. அந்த காலத்துல அதுதான், வெறும் கூரை தான் மூடிட்டு இருந்தது மேல. அதுக்கு உத்தரம்னு ஒண்ணு போடுவாங்க. உத்தரம்ன்றது அந்த மேல குறுக்க ஒண்ணு போடுவாங்க பாரு, ஒரு கம்பு. அது 2 கால் இருக்கும். கீழே நிற்கிறது தாங்கிறதுக்கு தூண் இருக்கும். இந்த 2 தூணை இணைக்கிறதுக்கு ஒண்ணு போடுவாங்க, ஒரு கம்பு. மேல உச்சியில 2 சரிவுக்கும் முட்டுல, மேல் முட்டுல ஒரு போடுவாங்க. அது ஒரு கொம்பு நீளமா போடுவாங்க. அதுல இருந்து தான் 2 பக்கமும் சரியும். அந்த உத்தரத்தை கீழே இருந்து 2 தூண் 3 தூண் எத்தனை தூணா தாங்கும். அதுக்கு மோட்டு கம்புன்னு அதை மோட்டு கம்பு, மோட்டு வலை கம்புன்னு வாங்க. அந்த காலத்துல கூரை வீடுல கரெக்டா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். மோட்டு வலை கம்புன்னு போடுவாங்க. அதுக்கு பேர் உத்தரம்னு பேரு. இதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, 2க்கும் உத்தரம் தான் பேரு. அதாவது நம்முடைய வாழ்க்கையை சத்திய பராசரப்பட்டர் என்ன சொல்றாரு, உத்தரோன்றது நம்ம வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு, அதாவது மனிதன் பிறந்ததுல இருந்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 40 ஆயிட்டு, அதுக்கப்புறம் இறங்குமோகம் அவனுக்கு. மறுபடியும் உடம்புல ரைஸ் ஆகி உலகத்துல என்னென்ன சாதிக்கணுமோ சாதிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பீக் லெவலுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கினா பாருங்க, டவுன்வர்ட்ஸ். ஆப்டிமம் லெவல் தான் அது. அந்த லெவலுக்கு போயிட்டு இறங்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, அப்படியே ஒரு பதில வரானா, அப்படியே கீழே வரானா, டவுன் ஆகி அப்படியே கடைசியில ஒண்ணும் இல்லாத தள்ளாத வந்துடுறான். அந்த உத்தரவுக்கு உங்களை கொண்டு போறது பெருமாள் தான். அதனால அந்த பீக்கான லெவல்ல இருக்கும் போதே உங்களுக்கு தெய்வ பக்தி மனசுல வந்துடணும்ன்றதை சொல்றாரு. உத்தரோ என்னை ஒரு உச்சாணிக்கு கொண்டு போறவனே, என்னை இருக்கிறதுலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறவனே, என் ஜீவாத்மாக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவன் அப்படின்றது ஒண்ணு. உத்தரவுன்றது. உத்தரம்ன்றது வடக்கு. சத்தியசித்தி என்ன சொல்றாருன்னா, உத்தரம்னா வடக்கு. சாதாரணமா நம்மளுக்கு மோட்ச காலம் வடக்கு சைட்ல தான் சொல்லுவாங்க. கைலாசம் வடக்குல தான், வைகுண்டம் எதுவா இருந்தாலும் வடக்கு தான். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு தான் காட்டுவோம். கைலாசம்ன்றது வடக்க இருக்குன்னு தான் சொல்லுவோம். இமயமலையில இருக்கிறது தான் கைலாசம் சொல்றோம் இல்லையா. அதனால உத்தரவுன்றது வடக்கு. அவங்களுக்கும் வடக்கு தான். அப்பயும் பீஷ்மர் சொல்லும் போதும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அது வடக்கு தான். வடக்கு திசை தான். வடக்கு திசை வடக்கு முற்பதிக்கு பிறவி முடிந்த பிறகு வடக்கு திசையில இருக்கிற பயணத்துக்கு, அந்த பிறவி காலத்தில் வடக்கு நோக்கி பயணத்துக்கு துணையாக இருப்பவன் உத்தரோ. கூட வருவா நம்மளுடைய மோட்ச கால பயணத்துக்கு நம்ம கூட துணை இருப்பவன் அர்த்தம். அது உத்தரோன்றது. அதனால சொல்லும் போதே உத்தரோ அப்படிங்கணும். உத்தரோன்னா நான் ரெடி, நான் வரேன், என்னை வழிகாட்டி காப்பாத்தி கூட்டு போப்பா அப்படின்னு ஒரு உணர்ச்சி பொங்க இருக்கணும். அந்த வார்த்தை உத்தரோன்றது சொல்லும் போதே உணர்ச்சி பொங்க இருக்கணும். அதுதான். ஆனா அது பாராயணத்துல சொல்லும் போது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த உணர்ச்சி இருக்கணும் அந்த இடத்துல. உத்தரவுன்றது என்னை போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், என்னை கூட்டு போனா பின்னாடியே ஓடி வந்துடுவேன், எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அது உத்தரவுன்றது. அடுத்தது கோபதிர். கோன்னா பசுக்கள், பதின்னா தெரியும் நம்மளுக்கு. அவர் தான் பதின்னா அரசன். பசுக்களுக்கெல்லாம் அரசன். பசுக்களை மேய்ப்ப மாடு மேய்ப்பவனாதானே ஆயர் குலத்தில் தான் கிருஷ்ணன் அவதரிக்கிறார். அதனால பசுக்களை மேய்ப்பவன் கோபதிர். அடுத்தது கோப்தா. அந்த கோ பசு. இதுல வர கோ அரசன். அதுல ஒரு மாடு மேய்க்கிறவனா இருக்கிறதுலயே கீழே கொண்டு காமிக்கிறார்.
பீஷ்மர் பீஷ்மர் அதுக்கு அடுத்தது பீஷ்மர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வரைக்கே கோப்தான்றார். கோப்தான்னா அரசன், கோன்னா அரசன், கோன்னா அரசன். கோப்தான்றது வந்து அரசருக்கெல்லாம் அரசன். கோப் தாதா, கோ பிளஸ் தாதா அப்படி எடுத்துக்கணும். தாதான்னா அரசன், அதுவும் அரசன் தான். தாதான்னா அது அரசன், கோன்னா அரசன், தாதானால அரசன், அரசருக்கெல்லாம் அரசன் அப்படின்னு இருக்கும் கோப்தான்னா. கோப்தா. அடுத்தது ஞான. ஞானம் என்ன? ஞானமே உருவாக்கி திகழ்பவன் அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கு. ஞானம் என்ன? ஞானமே உருவாக்கி திகழ்பவன். ஞானகம்ய. கோப்தா ஒரு பேரு ஞானகம்யன்றது. ஞானகம்ய, ஞானகம்யன்றது ஒரே வார்த்தை. ஞான கம்யம்னா அறியப்படுதல். ஞானகம்யன்னா ஞானத்தால் அறியப்படுபவர். உங்களுக்கு ஞானம் இருந்தாதான் அவரை புரிஞ்சிக்க முடியும், இல்லாட்டா உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதான் ஞானகம்யன்னா ஞானத்தால் அறியப்படுபவர். புராதன. புராணா நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். பூரான்னா பழசு, பூரான்னா பழசு. பூரான்னா ஹோல்னு ஒண்ணு இருக்கு, மொத்தம். அதுவும் வரும், அதுவும் வரும். அது சொல்றேன், அதுவும் ஒரு இடத்துல வருது இல்ல. புரா அது எந்த இடத்துல வருதுன்னு சொல்றேன். புராதன என்ன? பழைய தெய்வம், மிக பழைய முதல் முதலில் தோன்றிய தெய்வம் சொல்றது புராதனக. சரீர பூத பிருத். சரீர பூத பிருத் அப்படின்னா சரீரம்னா உடல், பூதன்னா பஞ்ச இது பஞ்சபூதங்கள். அதான் நீர், நிலம், பஞ்ச இது ஆகாய, நெருப்பு, வாயு, ஆகாயம், பஞ்சபூதங்கள். பிருத்து என்றால் இயக்குதல். பிருதுன்னா இயக்குறது. சரீர பூத பிருத்போக்தா. நம்ம உடல்ல இருக்கிற சரீரம் அந்த இந்த 5 பூதங்களான பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுதான் நம்ம உடம்புன்னு சொல்லுவாங்க. இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் சேர்ந்தது. சரீர பூதன்றது வந்து இந்த பூத உடல்ல இருக்கிற இந்திரியங்களை நம்ம அந்த அதை வந்து இயக்கிறவர் அவர் தான். சரீர பூத பிருத்போக்தா. ஒரு பொருளை பார்த்த உடனே அது மேல இச்சைப்பட்டு போறது, அதே மாதிரி அந்த பொருளை பார்த்த உடனே வேண்டான்னு வெறுக்கிறது, அந்த பொருளை பார்த்த உடனே வந்தா கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லாட்டா வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு தோண வைக்கிறது. அதான் அது அந்த இயக்கத்தை உங்களுக்கு மனசுல பார்த்த உடனே பொருள் மேல ஆசைப்படுறதும் வெறுக்கிறதும் அந்த இயக்கத்தை, அதுக்கு ஒரு இயக்கம் இருந்தா தானே முடியும். அந்த இயக்கத்தை கொண்டு பண்ணுவோம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை சரீர பூத போக்தா. உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை விரும்பினாதான் அந்த பொருள் உங்களுக்கு, இல்லாட்டா அந்த பொருள் எதுக்கு உங்களுக்கு. அதான் சரீர பூத போக்தான்றது. அதான் சரீர பூத பிருத்து. போக்தான்னா போக்னா அனுபவிக்கிறது, தான்னா தலைவர், தலைவர். போக்னா அனுபவிக்கிறது, போகம், போகம் சொல்ற பாருங்க. அதுதான் அது போகம்ன்றது வந்து அனுபவிக்கிறது, தான்னா தலைவர். எல்லா அனுபவங்களிலும் அனுபவித்தலிலும் தலைவன். எல்லா அனுபவங்களுக்கும் அனுபவித்தலிலும் தலைவன் அவன் தான். எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு கொடுக்கறது அவர் தான். அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல அனுபவித்தது அது தலைவன் அவர் தான். இது எல்லாத்துக்குமே தலைவன் அவர் தான். போக்தா அப்படின்றது. கபீந்திர. இதை வந்து கபி பிளஸ் இந்திரன்னு வச்சுக்கணும். கபின்னா வானரம், அதாவது குரங்கு. இந்திரன்னா தலைவன், வானரங்களுக்கு தலைவன். தேவேந்திரன், அதான் தேவர்களுக்கு தலைவன் தான் தேவேந்திரன். அது மாதிரி இது கபி இந்திரன்னா வானரங்களுக்கு தலைவர். ராமன் வந்து வானர படையை வைக்கின்னு போனேன், அதனால வானரத்துக்கு தலைவர். அடுத்தது வந்து பூரி தட்சிணக. பூரின்னா அபரிமிதமான, பூரின்றது அபரிமிதமா. தட்சணன்னா செல்வம், தட்சிணைன்ற மேதான். தட்சணை வச்சு கொடுத்தோமா, வாத்தியாருக்கு தட்சணை வச்சு கொடுத்தோமா, ஐயருக்கு தட்சணை கொடுத்தோமா அப்படின்றோம் இல்லையா. தட்சணை வச்சு கொடுங்க, தட்சணை வச்சு கொடுங்க, செல்வம். தட்சிணை அடி. பூரி தட்சிணை. பூரின்னா அபரிமிதமான, அபரிமிதமான செல்வத்தை அடியார்களுக்கு வாரி வழங்குவன், வாரி கொடுப்பவன் அர்த்தம் இந்த இடத்துல. ஆக இன்னைக்கு வந்து 53வது ஸ்தோத்திரத்தை 496 இருந்து 504 வரைக்கும் பார்த்துருக்கோம். 9 பார்த்துருக்கோம் போல இருக்கு. 9 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னையோட 504 திருநாமங்கள் பார்த்தாச்சு. 1000 திருநாமத்துல 504 திருநாமங்கள் பார்த்துருக்கோம் நம்ம இன்னையோட. 504 திருநாமங்கள் முடிஞ்சு போச்சு. 53வது ஸ்தோத்திரம் இது. 53வது ஸ்தோத்திரத்தை 504 வரைக்கும் பார்க்குறோம். இன்னைக்கு மட்டும் 53வது ஸ்தோத்திரத்தை மட்டும் 9 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.
நேற்றுக்கு வீரர் அவர் கேட்டிருந்தாரு 53வது ஸ்தோத்திரத்துல தனித்தனியா சொல்லலையே, கரெக்ட் தான் சொல்ல. 9 திருநாமன்றதோட சொல்லி முடிச்சுட்டேன், தனித்தனியா சொல்ல. 53வது ஸ்தோத்திரத்துல உத்தரம் 494 96 வந்து உத்தரம். அதுக்கு முன்னாடி 495 வரைக்கும் 52வது ஸ்தோத்திரத்துல பார்த்துருந்தோம். 496 உத்தரம், 497 கோபதி, 498 கோப்தா, 499 ஞானகம்ய, 500 புராதனக, 501 சரீரபூத பிரித். சரீரபூத பிரித் ஒன்னா வச்சுக்கணும், ஒன்னா வந்துடும். சரீரபூத பிரித். 502 போக்தா, 503 கபீந்திர, 504 பூரி தட்சிணக. இதை இந்த மாதிரி நான் பிரித்து சொல்லலை தனித்தனியா. ஆக இந்த 53வது ஸ்தோத்திரத்துல 596 இருந்து 496 இருந்து 504 வரைக்கும் 8 9 வரும்னு நினைக்கிறேன். 9 ஸ்தோத்திரம், 1 2 3 4 5 5 4 9 திருநாமங்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை இதை நான் அன்னைக்கு பிரித்து சொல்ல தனியாக சொல்லலை. அதாவது பேர் அவள் எழுதுறாரு போட்டிருக்காரு தனியாக நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் என்ன இந்த மாதிரி டவுட் எல்லாம் நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துன்னு கேட்குறீங்கன்றது எனக்கு நீங்கள் டவுட்ஸ் கேட்கும்போது தெரியும், இல்லை கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தெரியும். ரங்கநாதன் பாருங்க எவ்வளோ டீப்பாக கவனிச்சுட்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அவர் சொல்லும் போதெல்லாம் பதில் சொல்லும் போதெல்லாம் ரங்கநாதன் சொல்லும் போதெல்லாம் படிச்சுட்டு டீப்பாக கவனித்து அதில் உள்ள இருக்கிற விஷயத்துக்கு வராரு கரெக்டாக. அவ்வளோதான். அவர் அதுக்காக ராத்திரியில் இப்போ ஹெட்செட் போட்டுன்னு கேட்பாராம் தெரியும். அதையே அதை ஒரு இதுலேயே சொல்லியிருக்காரு, பதிவிலேயே போட்டிருக்காரு. அது மாதிரி அது எல்லாரும் நல்லா கேளுங்க, கவனிங்க. கவனிச்சு பார்த்து இருக்கிற விஷயங்களை டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. கேட்டாதான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் அதில் வந்து சொல்றது நீங்க கேட்குறீங்கன்னு தெரிய வரும். ஆனால் கேட்டா புரியும். டவுட்ஸ் இல்லைன்னு கேட்க வேணாம், டவுட்ஸ் வரும்போது அதை கேட்டுருங்க. இப்போ கரெக்டாக வீரராவில் 2 தரம் ஏதோ முன்னாடி கூட ஏதோ ஒன்று இது மாதிரி சொன்னார், இது நீங்க சொல்லலைன்னு. அப்புறம் நான் அதை மறுபடியும் சொன்னேன், இப்போ இதை சொல்லியிருக்காரு பிரித்து சொல்லலைன்னு. ஓகே, தேங்க்யூ. பிரித்து சொன்னாதான் நல்லது. பிரித்து சொன்னாதான் உங்களுக்கு அந்தந்த பேருக்கு எழுதிக்கிறதுனா கூட எழுதிக்கலாம் அந்தந்த பேர் அப்படி அப்படியே. ஒவ்வொரு 501 502 1000 திருநாமங்கள் என்னென்ன சகசநாமத்தில் வருதுன்றதை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு அர்த்தத்தையும் சிம்பிளா எழுதிக்கலாம். நான் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லைன்னாலும் சிம்பிளா கூட எழுதிக்கலாம் அப்படியே. தேங்க்யூ.